அன்பான குடும்பத்திற்கு நான் பாரத்தோடு சொல்றேன். அன்பான புருஷர்களே, அன்பான மனைவிகளே, அன்பான பிள்ளைகளே, பெற்றோர்களே, கர்த்தர் தந்த குடும்பத்தை செம்மையாய் நடத்துங்கள். ஹல்லேலூயா. செம்மையான குடும்பத்தின் மேல தேவ பார்வை இருக்கும். அவர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய், அதற்கு பிறகுதான் எல்லாமே இருக்கு. எல்லாமே நடக்கணும்னா முதல் வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். குடும்பம் கர்த்தர் கொடுத்தது, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்தது. எத்தனை பேர் சொல்லுவாங்க இது எல்லாமே எனக்கு அவர் தந்ததுன்னு சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் தந்தது, அவர் எடுத்து தந்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி அவர் சொல்லுங்க. ஆதாம் என்ன சொல்ற, நீர் தந்த அப்படின்னு சொல்ற. அதே மாதிரிதான் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தந்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புருஷன் நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவர் தந்ததை குறித்து அவர் கணக்கு கேட்பார். அவர் தந்த ரட்சிப்பை குறித்து கணக்கு கேட்கிறது போல, அவர் தந்த அபிஷேகத்தை குறித்து கணக்கு கேட்டது போல. ஆமென். ஒரு தாளந்து கொடுத்தாலும் கணக்கு கேட்பார், 5 தாளந்து கொடுத்தாலும் கணக்கு கேட்பார். ஆமென். அவர் வரும்போது நம்முடைய சாட்சி என்ன இருக்கணும் தெரியுமா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த தந்ததை கொண்டு போயிடணும். ஆமென். சொத்துக்களை கொண்டு போக முடியாது, பிள்ளைகளை கொண்டு போயிடலாம், குடும்பத்தை கொண்டு போயிடலாம். ஒரு விஷயம், 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. புருஷர்களே, நீங்க உங்களுக்கு கர்த்தர் தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மனைவிகளே, கர்த்தர் தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பெற்றோரை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க.